ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி ராஜ்மா சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ராஜ்மா 1/4 கிலோ எடுத்து ஊற வச்சுக்கிறேன். 8 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது 1/4 கிலோ பயிர் தான். ஊர் இருந்தாலும் பயிர் பெரிய பயிராக தெரியுது உங்களுக்கு. இது பேர் வந்து ராஜ்மா, கருப்பு ராஜ்மா. இது வெள்ளையிலையும் இருக்குது, ஆனால் இப்போ நம்ம கருப்பில் தான் செய்கிறோம். இது தமிழில் பேர் வந்து பெரிய காராமணி பயிருன்னு சொல்லுவாங்க. இது சுண்டல் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு குக்கர் வச்சாச்சு. ராஜ்மாவை நம்ம போட்டுக்கலாம் குக்கர்ல. முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். வெயிட் போட்டுடலாம். 7 விசில்லேருந்து 8 விசில் வரைக்கும் வரட்டும். இப்போ நம்ம 7 விசில் வச்சுக்கலாம். நம்ம சுண்டல் செய்யறதுக்கே ராஜ்மாவை வேக வச்சோம். 7 விசில் வந்துடுச்சு, வெயிட் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம். நசுக்கி பார்த்தா நல்லா நசுங்கணும். பாருங்க, நல்லா வெந்துடுச்சு 7 விசில்ல. இப்போ நம்ம இது தண்ணி எடுத்துட்டு இந்த பயிர் மட்டும் எடுத்துக்கலாம். பயிர் மட்டும் எடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சாச்சு. சுண்டல் தாளிக்க சமையல் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். வெள்ளை உளுந்து கலந்த கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்ட பிறகு ஒரு கைப்பிடி பொடிசா வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் வெங்காயம் கட் பண்ணி போட்டுங்க பொடிசா. பூண்டு பல்லு ஒரு 10 பல்லு பொடிசா கட் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு அளவு பொடிசா கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கண்ணாடி பதம் வரட்டும் வெங்காயம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்துச்சு. இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா வாசனையா சவுந்துச்சு. பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ராஜ்மாவை 7 விசில் வச்சு தண்ணி வடிகட்டிட்டு வச்சுக்கிறோம். பயிர் கொட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஒரு 6 பக்கம் எடுத்து தேங்காய் திருவி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆகி போச்சு. நம்ம சுண்டல் இறக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சன்ல இன்னைக்கு ராஜ்மா சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். நான் எப்படி செஞ்சேனோ அது மாதிரி செஞ்சு பாருங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்டிலே ஒரு தானிய பொருளை டெய்லி ஒரு சுண்டல் செஞ்சு கொடுங்க. வெளியில வாங்கி தராதீங்க. நான் எப்படி செஞ்சேனோ அது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.